வணக்கம் நண்பர்களே. ஒரு திரைப்படத்திற்கான பாடல் உருவாக்கத்தின் பின்னணியில் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். அதுவும் 60-70களில் நடந்ததையெல்லாம் தனி புத்தகமாகவே போடலாம். அதிலும் குறிப்பாக இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் மற்றும் கவியரசர் கண்ணதாசன் ஆகிய இருவருக்கும் இடையே நடந்த சம்பவங்களில் பல சுவாரஸ்யங்கள் இருக்கும். கவிஞர், பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்தவர் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக பல அர்த்தமான காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார். இன்னமும் கண்ணதாசனின் பாடல் வரிகள் காற்றில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. மரணத்தையும் காதலையும் கண்ணதாசன் போல யாரும் எழுதியதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆழமான அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல்களை எழுதியிருக்கிறார். கண்ணதாசனுக்கும் MS விஸ்வநாதனுக்கும் அழகான கெமிஸ்ட்ரி உண்டு. அவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய சில பாடல்களை கேட்டால் வரிகளுக்காக மெட்டு போட்டதா இல்லை மெட்டுக்காக பாடல் எழுதப்பட்டதா என்கின்ற சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று பிணைந்து பாடல் உருவாகியிருக்கும். அதற்கு பல உதாரணங்களையும் சொல்ல முடியும். ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுத போனாராம் கண்ணதாசன். MSV ஒரு டியூன் போட்டாராம். ஆனால் கண்ணதாசன் எழுதிய வரிகள் அவருக்கு பிடிக்கவில்லையாம். பாடல் வரிகளை வாங்கி படித்து பார்த்த இயக்குனர், வரிகள் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதை எப்படி படமாக்குவது என எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாராம். அதற்கு நான் உதவி செய்கிறேன், இந்த பாடலை படத்தில் பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக ரசிகர்களிடம் இப்பாடல் வரவேற்பை பெறும் என சொன்னாராம் கண்ணதாசன். இதை MSV நம்பவில்லையாம். ஆனால் அந்த பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று ஹிட் அடித்துள்ளதாம். அதுதான் சிவாஜி நடிப்பில் உருவான பழைய பாண்டிய படத்தில் இடம்பெற்ற அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதோ என்னை போல் பெண்ணல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதோ என்னுயிரும் நீ அல்லவோ நீ என்னுயிரும் நீ அல்லவோ என்ற பாடலாகும். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.